அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் பேசிய வழக்கில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சீமான் மீது வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, கூடுதல் விவரம் என்ன? கடந்த 2024 நவம்பர் மாதம் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நீதித்துறையை அவமதிக்கும் வகையில நீதிமன்ற செயல்பாடுகளை மோசமாக விமர்சித்து ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கூறி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் என்பவர் காவல்துறையில ஒரு புகார் அளித்திருந்தார்கள். அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காததால் புகார் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவை எழும்பூர் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்ட நிலையில எழும்பூர் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவை ரத்து செய்து தனது புகார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கறிஞர் சார்லஸ் அலெக்சாண்டர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனு இன்று நீதிபதி இளந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பாக அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கோபிநாத் ராஜராஜி அதாவது குற்றத்திற்கான முகாந்திரம் இருப்பதால் நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி சீமான் மீது வழக்கு பதிவு செய்தாக நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில பேசியதாக சீமான் மீது வழக்கு செய்ய காவல்துறைக்கு இன்று நீதிபதி இளந்திரையன் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. நீதித்துறையை விமர்சிக்கும் வகையில் பேசிய வழக்கில் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த விவரங்களுக்கு நன்றி ராம்ஜி.